உடனுக்குடன் நேரலையை தொடர்ந்து அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்னி பேருந்துகளை வழக்கம் போல் கோயம்பேட்டில் இருந்து இயக்க அனுமதி கோரி தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆம்னி உரிமையாளர்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஆண்டன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஆண்டன், சொல்லுங்க, தற்போது ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தாக்கல் செய்த மனுவினை தான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வந்திருக்கின்றது. ஏப்ரல் 15ஆம் தேதி அடுத்த கட்டமாக வழக்கு விசாரணை வரவுள்ள நிலையில் நீங்கள் அதாவது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அங்கே சென்று உங்களுக்கு தேவையானதை வாதிட்டுக் கொள்ளுங்கள், நாங்கள் இந்த விவகாரத்தில் தலையிட விரும்பவில்லை என்று கூறி உச்சநீதிமன்றம் தற்பொழுது இந்த மனுவினை தள்ளுபடி செய்திருக்கின்றது. தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அரசு விரைவு போக்குவரத்துகளை கொண்ட அனைத்து பேருந்துகளுமே கிளாம்பகத்திலிருந்து மட்டுமே தற்பொழுது இயக்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் ஆம்னி பேருந்துகளும் கிளாம்பகத்திலிருந்து தான் இயக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். கோயம்பேட்டிலிருந்து தற்காலிகமாக மட்டுமே ஆம்னி பேருந்துகளை இயக்க அனுமதி வழங்கப்பட்டது. நிரந்தரமாக இயக்க அனுமதிக்க முடியாது எனவும் தனியார் பேருந்துகளுக்காக மார்ச் 31ஆம் தேதிக்குள் ஆம்னி பேருந்துகளுக்கான பணிமனைகள் கட்டுமான பணிகள் கிளாம்பகத்தில் முடிந்துவிடும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இது கோயம்பேட்டிலே ஏராளமான பயணிகள் வந்து செல்லக்கூடிய ஒரு காரண சூழ்நிலையில் இது பயணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அசௌகரியத்தை உண்டாக்கும் என்று ஆம்னி பேருந்துகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து உத்தரவு பிறப்பித்த சென்னை உயர்நீதிமன்றம் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து ஆம்னி பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளை ஏற்றி இறக்காமல் இயக்கக்கூடாது. அது மட்டுமில்லாமல் ஆன்லைன் மற்றும் மொபைல் ஆப்களில் போரூர் சூரப்பட்டு தவிர பயணிகளை ஏற்றி இறக்க வேறு இடங்களை கொடுக்கக்கூடாது என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றமானது இடைக்காலமாக உத்தரவு பிறப்பித்தது. அது மட்டுமில்லாமல் வழக்கை ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் கூறியது போல வழக்கம் போலவே கோயம்பேட்டு பேருந்து நிலையத்திலிருந்து ஆம்னி பேருந்துகள் இயக்குவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும், சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கோரி ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் கே விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது விசாரணை தொடங்கியுடனே நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் விசாரணை மேற்கொண்டு தேவையான உத்தரவினை இடைக்காலமாக ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள். அதுபோன்ற சூழலில் அங்கு வழக்கானது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கின்றது என்று தெரிவிக்கப்பட்டது. ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாலாஜி தரப்பில் இரவு 2 மணி 3 மணிக்கு பேருந்துகள் இருக்காது, அந்த போன்ற சூழலில் பயணிகள் மிகுந்த அவதிக்குள்ளாக நேரிடும். கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இல்லை என்றால் பயணிகளை ஏற்றி செல்ல இல்லை என்றால் அது பயணிகளுக்கு மிகப்பெரிய அசௌகரியத்தை உண்டு பண்ணும். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆண்டன்.